ஹைகோர்ட்டோட ஆர்டிகல்ஸ் 214 மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றம், 215 ஹைகோர்ட்டு நீதி பதிவேடு, 216 ஹைகோர்ட்டுக்கான அமைப்பு, 217 ஹைகோர்ட்டு நீதிபதிகள் நியமனம் மற்றும் நிபந்தனைகள், 218 சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கான சலுகைகள் மற்றும் விண்ணப்பங்கள், ஹைகோர்ட்டு 219 ஹைகோர்ட்டு பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி அவங்களோட நீதிபதிகளோட, 220 வந்துட்டு நிரந்தர நீதிபதியாக நியமனம் பெற்ற பின்பு வழக்கறிஞராக எந்த தொழிலும் செய்யக்கூடாது. 221 நீதிபதிகளோட ஊதியத்தை பற்றி சொல்லுது. 222 திபிள் 2 அப்படின்னு வந்துச்சுனாலே நீதிபதி ஒருவரை ஒரு ஹைகோர்ட்லேருந்து மற்றொரு ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்ணலாம், மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறது. 223 தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி சொல்லும். தேங்க்யூ. இப்போ ரீக்கப் பார்த்துக்கலாம். 214 மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றத்தை ஸ்டார்ட் பண்ணுறது. 217 ஹைகோர்ட்டுக்கான நீதி பதிவேடு. 216 ஹைகோர்ட்டோட அமைப்பு. 217 ஹைகோர்ட்டு நீதிபதிகளோட நியமனம் மற்றும் நிபந்தனைகள். 218 சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கான சலுகைகள் விண்ணப்பங்கள். 219 ஹைகோர்ட்டோட பதவி பிரமாணம், அவங்க நீதிபதிகளோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. 220 நிரந்தரமான நீதிபதியாக நியமனம் பெற்ற பின்பு அவர் எந்த ஒரு லாயர்ஸாகவும் ஒர்க் பண்ணக்கூடாது. 221 நீதிபதிகளோட ஊதியம். 222 நீதிபதி ஒருவரை ஒரு ஹைகோர்ட்லேருந்து மற்றொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்றுறது அதிகாரம். 223 தற்காலிக தலைமை நீதிபதியான நியமனம். தேங்க்யூ.